வித்தியாசம். முன்னொரு காலத்தில் பாண்டித்துரை என்ற அரசர் சீரும் சிறப்புமாக அரசாண்டு கொண்டு வந்தார். அவரிடம் ஏராளமான வேலையாட்கள் இருந்து வந்தனர். அவர்களில் மணிமாறன், நற்குணம் ஆகிய இருவரும் ஒன்றாக ஒரே நாளில் வேலைக்கு சேர்ந்தார்கள். ஆண்டுகள் பல சென்றன. மணிமாறன் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வேலையில் சேர்ந்தபோது எந்த நிலையில் இருந்தானோ, எந்த வேலை செய்தானோ அதே நிலையில், அதே வேலையில், அதே சம்பளத்தில் இருந்து வந்தான். ஆனால் நற்குணமோ படிப்படியாக முன்னேறி அரசரின் அன்பிற்கு பாத்திரனாகி கை நிறைய சம்பளம் பெற்று வெகு வேகமாக முன்னேறியிருந்தான். மணிமாறன் இது ஓர வஞ்சகம், அநியாயம் என்று நினைத்தான். எனவே அரசனிடம் ஒரு நாள் வெகு பவ்யமாக வணங்கி, அரசர் பெருந்தகையே, நான் வெகு நாட்களாக தங்களுக்கு மிகவும் உண்மையுள்ள ஊழியனாக உழைத்து வருகிறேன். இருந்தும் தாங்கள் என் மீது இரக்கம் கொள்ளவில்லை. நற்குணமும் நானும் ஒன்றாகத்தான் தங்களிடம் வேலைக்கு சேர்ந்தோம். ஆனால் நற்குணம் தற்சமயம் உயர்ந்த நிலையில் இருக்கிறான். சம்பளமும் மிக அதிகம். தங்கள் உண்மை ஊழியனாகிய என்னையும் கவனித்து கருணை செய்ய வேண்டும் என்று அரசர் பாதத்தில் விழுந்து கும்பிட்டான். சரி, கவனிக்கிறேன் என்று அரசர் சொன்னார். அப்பொழுது ஒரு மாட்டு வண்டி தெருவில் போய்க் கொண்டிருந்தது. உடனே அரசர் மணிமாறனை பார்த்து, நீ போய் அந்த மாட்டு வண்டியில் யார் போகிறார்கள் என்று அறிந்து வா என்று உத்தரவிட்டார். மணிமாறன் ஒரே ஓட்டமாக தெருவுக்கு ஓடி திரும்பி வந்தான். அவர்கள் வடக்கத்திக்காரர்கள். அவர்கள் பெயர் சோபன் பாபு, லட்சுமி அம்மாள் என்று மணிமாறன் அவர்களிடம் சொன்னான். அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று கேட்டு வா என்று அரசர் ஆணையிட்டார். மணிமாறன் மீண்டும் ஓடினான். விசாரித்தான். திரும்பி வந்து அவர்கள் ராமேஸ்வரம் போகிறார்கள் என்றான். போய் அவர்கள் எதற்காக ராமேஸ்வரம் போகிறார்கள் என்று தெரிந்து வா என்று அரசர் மணிமாறனை மீண்டும் அனுப்பினார். அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு சுவாமி தரிசனம் செய்ய போகிறார்களாம் என்று விசாரித்து வந்து மணிமாறன் சொன்னான். சரி, எப்பொழுது திரும்பி வருவார்கள் என்று சீக்கிரம் அறிந்து வா என்று அரசர் ஆணையிட்டார். மணிமாறன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடி விசாரித்து வந்து, அரசே, அவர்கள் ஒரு வாரம் கழித்து திரும்பி வருவார்களாம் என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க சொன்னான். நற்குணம் இச்சமயத்தில் எங்கோ வெளியில் சென்றிருந்தவன் அங்கு வந்து சேர்ந்தான். அரசனை கண்டதும் வணங்கினான். அப்போதும் ஒரு மாட்டு வண்டி தெருவில் சென்றது. உடனே அரசன் நற்குணத்தை கூப்பிட்டு, மாட்டு வண்டியில் போவது யார் என்று அறிந்து வா என்று உத்தரவிட்டார். மணிமாறனை அரசன் தன் அருகிலேயே இருக்கும்படி செய்தார். விசாரிக்க போன நற்குணம் வெகு வேகமாக திரும்பி வந்தான். அவர்கள் யார் என்றான் அரசன். அவர்கள் வியாபாரிகள், பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள். 3 வந்திருக்கிறார்கள். ஒருவர் பெயர் தனசேகரன், மற்றொரு பெயர் குணாளன், இன்னொருவர் தாண்டவன் என்றான். நற்குணம் பணிவாக, அது சரி, அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று ஓடிப்போய் கேட்டு வா என்றார் அரசர். உடனே நற்குணம், அரசே, உங்கள் பணிவுள்ள ஊழியனாகிய நான் அதையும் கேட்டேன். அவர்கள் இங்கிருந்து பூம்புகாருக்கு போகிறார்களாம். அப்படியா? எதற்காக போகிறார்கள் என்று கேட்டு வா என்றார் அரசர். அதையும் கேட்டேன் மகாராஜா. அவர்கள் முத்தும் பவளமும் வாங்குவதற்கு போகிறார்களாம் என பளிச்சென்று பதில் சொன்னான் நற்குணம். அது சரி, எப்பொழுது திரும்புவார்கள் என்று கேட்டாயா? கேட்டேன் அரசே. அவர்கள் திரும்ப மாட்டார்களாம் என்று பதில் சொன்னான் நற்குணம். அரசன் மணிமாறன் பக்கம் திரும்பி, உனக்கும் நற்குணத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இப்பொழுது புரிந்து கொண்டாயா? நீ 5 முறை ஓடி ஓடி சென்று விசாரித்து வந்ததை அவன் ஒரே முறையில் அனைத்தையும் விசாரித்து தெரிந்து கொண்டு
வந்துவிட்டான். அவன் முன்னேறியிருப்பதை பார்த்து நீ பொறாமைப்படுவதில் என்ன பயன்? அவனைப் போல புத்திசாலியாக இருக்க முயற்சி செய் என்று அரசர் கூறியதை கேட்டு மணிமாறன் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டான்.